மட்டக்களப்பு நாவக்குடா சுகாதார பிரிவில் உள்ள உணவகங்களில் பொது சுகாதார அதிகாரிகள் திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டனர். இதன்போது மனித பாவனைக்கு உதவாத உணவுகளை தயாரித்து விற்பனை செய்து வந்து 5 உணவு கடைகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரளீஸ்வரனின் ஆலோசனைக்கமைய நாவட்குடா பொது சுகாதார பரிசோதகர் எஸ் கஜனான், எஸ் அமிர்தாப் மற்றும் கோட்டைமனை பொது சுகாதார பரிசோதகர் ரி மிதுன்ராஜ் ஆகிய பரிசோதகர்கள் குறித்த பிரதேசத்தில் உள்ள கடைகளை சுற்றி வளைத்து பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதில் ரோல்ஸ், மரவள்ளி சீவல், வடை போன்ற உணவுகளை தயாரித்து விற்பனை செய்யும் 5 கடைகளில் மனித பாவனைக்கு உதவாத பழுதடைந்த பொருட்களை கொண்டு உணவு தயாரித்து விற்பனைக்கு தயாராக வைத்திருந்த உணவுப் பொருட்களை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து பல்பொருள் அங்காடி ஒன்றில் எலி கடித்த சீனி மூடை ஒன்றனை விற்பனைக்கு வைத்திருந்த நிலையில் குறித்த 6 கடைகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும், அதேவேளை சுகாதாரம் பேணப்படாது மனித பாவனைக்கு உதவாத உணவுகளை விற்பனை செய்யும் உணவகங்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.